காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. அருமையான கிருஷ்ண பக்தை குணவதி பாய், இவளுடைய வரலாற்றில என்ன நிகழ்ந்தது, கிருஷ்ணர் எப்படி இவளுடைய பக்திக்கு மெச்சி இவளை எப்படி காப்பாற்றினார் என்பதை பற்றிய அருமையான பதிவை நாம் இன்று காண இருக்கின்றோம். எண்ணற்ற கிருஷ்ண பக்தர்களுடைய கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இதிலே இந்த கதை மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்தது மட்டும் கிடையாது, அவளுடைய பக்தியினுடைய உறுதியை நாம் மெய்ப்பிப்பது போல அருமையான ஒரு நிகழ்வு இதிலே காணப்படும். அது என்ன என்பதை பற்றி நாம் இன்று காணலாம். மாதவ சிங் இவர் ஒரு அக்னிகுல ராஜபுத்திர வீரர், ஒரு குறுநில மன்னர். இவருடைய மனைவி குணாபாய் என்கின்ற குணவதி. பெயருக்கு தகுந்தாற் போல குணவதியாக விளங்கினாள். பண்டரிபுர விட்டலன் மீது இவளுக்கு தனியாத பக்தியும் அன்பும் இருந்தது. இவள் புக்ககம் வந்த பிற்பாடு தன்னுடைய அரண்மனையிலே அந்தப்புறத்திலே கிடைத்த நேரம் போக மீதி நேரத்திலே பக்தியிலே செலவிட்டு கொண்டிருந்தாள். அரண்மனையிலே ஒரு பிரதான அறை இவளுடையது. அதிலே ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை இவள் பிரதிஷ்டை செய்தாள். கண்ணும் கருத்துமாக கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அர்ச்சனை செய்வாள், பூஜை செய்வாள். நைவேத்தியம், தீபாராதனை எல்லாம் உண்டு தினம்தோறும். இவளுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் கிருஷ்ணருடைய அருளினால். ரொம்பவும் சந்தோஷப்பட்டு போனார் மாதவ சிங். இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு அல்லவா அப்படின்னு. ஆனா இவளுக்கு பாருங்க, குணவதிக்கு 2 குழந்தைகள் பிறந்த பிற்பாடு கிருஷ்ணர் மேல் அபரிமிதமான பக்தி வந்து விட்டது. எப்பொழுது பார்த்தாலும் கிருஷ்ண ஸ்மரணையிலே இவள் ஆழ்ந்து விட்டிருப்பாள். அது மட்டும் கிடையாது, அரண்மனையிலே பல கிருஷ்ண அன்பர்களை, சாதுக்கள் வந்தால், மகான்கள் வந்தால் யாரும் கேள்வி கேட்க முடியாது, தாராளமாக உள்ளே நுழையலாம், அனுமதி உண்டு. இதனால் கொஞ்சம் கோபப்பட்டாராம் மாதவ சிங். ஒரு நாள் கூப்பிட்டு கண்டித்து விட்டார் குணாபாயை. எந்த சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கின்றது பெண்கள் துறவு கோலம் பூண வேண்டும் என்று? ஏன் அப்படியே பக்தி செய்தால் ஆகாதா? ஏன் இப்படி செய்கின்றாய் அப்படின்னு கொஞ்சம் கோபப்பட்டு கேட்டு விட்டாராம். குணாபாய் பார்க்கிறா, ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு, கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்கு நம்முடைய கதி அப்படி போய்விட்டதா அப்படின்னு. ஆனால் கராராக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் மாதவ சிங். என்னன்னா, இது இப்படியே தொடர்ந்தால், இந்த கபட சன்னியாசிகளுடைய வருகை அதிகமாக இருந்தால் நிச்சயமாக இதற்காக நீ தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டாராம் இவர். பார்க்கிறா குணாபாய், சரி இப்படி பேசிவிட்டார் அல்லவா, அதனால பேசும்போது பாருங்க ஒரு சிறு நிகழ்வு நடைபெற்றது. அது என்னன்னா, மாதவ சிங் திட்டார் இல்லையா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. அப்போ என்ன நினைக்கிறான்னா, குணாபாய் கண்களை மூடிக்கொண்டு இந்த நிந்தனை மொழிகளை ஏற்றுக்கொள்கிறாளாம். கிருஷ்ணா, உன்னை நான் பக்தி செய்ததற்கு எனக்கு கிடைத்த பரிசா இது அப்படின்னு. அப்பொழுது கிருஷ்ணர் அவளுடைய மனதிலே தோன்றி தரிசனம் கொடுக்கின்றார். நீ கவலைப்பட வேண்டாம் அம்மா அப்படின்னு. இந்த நிகழ்வு கிருஷ்ணருக்கும் பக்திக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம், மற்றொருவருக்கு தெரியாது. இப்பொழுது புறப்பட்டு போய்விட்டார் அல்லவா. சரி, பார்க்கிறாரு, கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தானா குணாபாய் என்ன பண்றா, திரும்ப திரும்ப இதே தவறை செய்கின்றாள். அது தவறு என்று நாம் சொல்ல முடியாது, ஆனால் அது அவளுடைய நியமமான வழிபாடு. ஒவ்வொரு நாளும் சாதுக்களும் சன்னியாசிகளும் அரண்மனைக்கு வருவார்கள், கிருஷ்ணரை ஆராதனை செய்வார்கள், சத்சங்கம் உண்டு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் மாதவ சிங். சரி, சொன்னால் கேட்க மாட்டேன் என்கின்றாள், இதனால நம்முடைய குலத்துக்கு ஒரு தவறான வார்த்தை வந்துவிடும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. 4 வீரர்களை கூப்பிடுகின்றார். என்னன்னா, நான் இப்பொழுது வேட்டையாட புறப்பட்டு விடுகிறேன் காட்டுக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, அவ பூஜை அறையில தான் இருப்பா, எப்படியாவது அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டு நகரத்துல வச்சு அவளுடைய தலையை வெட்டி விடுங்கள், அவளை கொலை செய்து விடுங்கள் அப்படின்ற ஒரு கொடூரமான தண்டனையை சொல்லிவிட்டு இவன் என்ன பண்றான், மாதவ சிங் காட்டுக்கு வேட்டையாட புறப்பட்டு போய் விடுகின்றான். ஆனா இந்த விஷயம் குணாபாய்க்கு தெரியாது. வழக்கம் போல காலையில எழுந்து என்ன பண்றா, அவ கிருஷ்ண விக்கிரகத்திற்கு அர்ச்சாவதார திருமேனிக்கு பூக்கள் எல்லாம் சாற்றுகின்றாள், தூபதீப ஆராதனை எல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது 4 வீரர்கள் வருகிறார்கள் இந்த பூஜை அறைக்குள்ளே. வந்து பார்க்கும் பொழுது இவள் தன்னை மறந்த
ஏகாக்கிர சிந்தனையிலே இவள் கிருஷ்ணரை தியானம் செய்து கொண்டிருக்கின்றாள். சுற்றிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன, சாம்பிராணி புகைந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது திடுதிப்பென்று இந்த 4 வீரர்கள் உள்ளே நுழைகின்றார்களாம். அவர்கள் பார்க்கின்றார்கள், தன்னை மறந்த நிலையிலே இவள் கிருஷ்ணரை தியானம் செய்து கொண்டிருக்கின்றாள் குணாபாய். அப்போ ஒரு வீரனுக்கு மட்டும் கொஞ்சம் மனது மாறுதல் அடைந்து விட்டது. ஏன்னா ஒரு பக்தியை கொலை செய்ய சொல்வது பாவம் அல்லவா, இதற்கு நாம் உடன்பட வேண்டுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. கொஞ்ச நேரம் முறைந்து நின்று விடுகின்றான். ஆனால் மற்ற மூவரும் என்ன பண்றாங்க, இப்படி நின்று கொண்டிருந்தால் காரியம் சாத்தியப்படாது, சீக்கிரமாக முடித்து விட வேண்டும் அப்படின்னு துரிதப்படுத்துகிறான். அப்பொழுது இவன் என்ன பண்றா பாருங்க, குணாபாய் கற்பூர ஆரத்தி காட்டுகின்றால் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு, அந்த அர்ச்சாவதார திருமேனிக்கு, மங்களகரமான திருமேனி. கற்பூர தீபாராதனை காட்டும் பொழுது மின்னல் வேகத்திலே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அது என்னன்னா, திடீர்னு அந்த பூஜை அறைக்குள்ளே ஒரு வரிப்புலி நுழைந்து விட்டது. இவள் கண்களை மூடிக்கொள்கின்றாள். ஏன்னா இது கூட கிருஷ்ணருடைய அதிசயம் தானே, நாம ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் குணாபாய்க்கு. இந்த வரிப்புலி பாருங்க, அத்தனை பேரும் நடுங்கி விட்டார்கள் அரண்மனையில. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கலாம், இப்படி அரண்மனைக்குள்ள எப்படி வர முடியும் ஒரு வரிப்புலி? இந்த வரிப்புலி பாருங்க கன கச்சிதமாக இந்த 4 பேரை மட்டும் அறைந்து விடுகின்றது. அவங்க பயந்து என்ன பண்றாங்க, மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்து விட்டார்கள். ஆனால் அந்த 4 பேரினுடைய கைகளிலும் வாள் இருக்கின்றது. அப்பொழுது கெட்ட நோக்கத்தோடு தானே அவர்கள் உள்ளே நுழைந்திருக்க முடியும். இந்த விஷயம் அரண்மனை முழுக்க தெரிந்து விட்டது. இந்த செய்தி காட்டு தீ போல இப்ப காட்டுக்கு புறப்பட்டிருக்கான் இல்லையா மாதவ சிங், அவனுக்கு ஓலை மூலமாக புறப்படுகிறது, ஒரு ஒற்றன் மூலம். அந்த ஓலையில என்ன இருக்கின்றது என்றால், குணாபாயை கொல்ல வந்த 4 வீரர்களையும் புலி அடித்து விட்டது அப்படின்னு. இந்த செய்தி கிடைத்தவுடன் அவன் வேட்டையிலே இருக்கின்றான். அவனுக்கு ஒரு ஞானம் கிடைத்தது. என்னன்னா, கொல்ல சொன்னது தாம் தான், இது தவறு என்பது தெரிந்தும் பக்தி செய்வது மிகப்பெரிய தவறு என்று நாம் சொல்ல முடியாது. அதற்காக நாம் இவ்வளவு பெரிய கொடூரமான தண்டனை கொடுக்க வேண்டுமா? மனைவி என்றும் பாராமல் அவளை கொல்ல சொன்னது என்ன நியாயம் இருக்க முடியும்? இப்பொழுது கிருஷ்ணர் காப்பாற்றி விட்டார் அல்லவா, இவள் பக்தி என்பதை கிருஷ்ணர் நிரூபித்து விட்டார். இப்ப நாம திருந்தணும் இல்லையா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்றான் இவன், சரி இந்த தவறு நாம செஞ்சிட்டோம், நாம திரும்ப புறப்படும் பொழுது அவளுடைய பக்திக்கு நாம தலை வணங்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டான். அவன் என்ன பண்றான் பாருங்க, இந்த ஓலை கிடைத்தவுடன் சரி நாம வேட்டையில இருந்து திரும்பலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அப்போ வழியில ஒரு காட்டாறு குறுக்கிடுகின்றது, பெருக்கெடுத்து ஓடுகிறது நீர். அப்பொழுது ஓடத்திலே தான் திரும்ப முடியும் நாட்டுக்கு. சரி ராஜா பார்க்கிறான் மாதவ சிங், எப்படியாவது நாம சீக்கிரமா திரும்பி போகணும், அரண்மனையில் என்ன நடந்ததுன்னு நாம விசாரிக்கணும் இல்லையா? அதனால இப்போ ஓடத்துல ஏறி உட்கார்ந்து விட்டான். ஆனா இந்த காட்டாற்றிலே நடுப்பகுதிக்கு வந்தவுடன் சுழல் அதிகமாகி விட்டது, ஒரு மிகப்பெரிய சுழல் உருவாகி விட்டது, வேகமும் அதிகமாக இருந்தது. நாம காட்டாறுன்னு சொன்னோம் இல்லையா, அப்பொழுது எப்பொழுது நீரினுடைய வேகம் அதிகரிக்கும் என்பது நம்மால அவ்வளவு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஓடம் கவிழக்கூடிய அபாயம் நேர்ந்து விட்டது. இவனுக்கா மனசு வருத்தப்பா போயிடுச்சு. ஏன்னா நாம எவ்வளவோ திட்டி இருக்கலாம் குணாபாயை, கொஞ்சம் கோபமாக கடிந்து பேசி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியாமல் போய்விட்டதல்லவா. நாம நன்றாக பார்க்கணும். ஏன்னா கிருஷ்ணரை பார்க்க முடியவில்லை என்ற இயக்கம் அவனுக்கு வரவில்லை, பக்தையினுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்ற இயக்கம் தான் அவனை வாட்டுகின்றதாம். அப்போது கிருஷ்ண பரமாத்மா பார்க்கின்றார், என்னை நீ கும்பிடவில்லையானாலும் என்னுடைய பக்திக்கு நீ மதிப்பளித்தாய் அல்லவா, உன்னை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு என்பதை அவர் நிரூபித்து விட்டார். கிருஷ்ணர் பாருங்க இப்போ ஒரு அருமையான மேஜிக்கை செய்யறாரு. என்னன்னா, ஓடம் கவிழக்கூடிய அபாயம் வந்து விட்டது. அந்த கட்டத்திலேயே ராஜா என்ன நினைக்கிறான், குணாபாயினுடைய கால்களில் விழுந்தாவது நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வந்தவுடன் அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது கிருஷ்ண பரமாத்மாவிற்கு. அந்த சூழலிலிருந்து தப்பித்து என்ன பண்றான், இப்போ ராஜா கரையேறி விட்டான், இந்த காட்டாற்றிலிருந்து தப்பித்து விட்டான், அந்த சூழலிலிருந்து வெளியே வந்து விட்டான். இப்பொழுது நேராக அரண்மனைக்கு வருகின்றான். வந்து பார்த்தால் இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏன்னா வரி புலி எப்படி வர முடியும், அரண்மனைக்குள்ள விசாரித்து பார்க்கின்றான். ஆனால் அந்த புலி இப்பொழுது எங்கே போயிட்டு என்பது யாருக்கும் தெரியாது. வரி புலியாக வந்தது கிருஷ்ண பரமாத்மாவே. ஏன்னா
தன்னுடைய பக்தைக்கு ஒரு சங்கடம் என்பது தெரிந்தவுடன் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சுயரூபத்தை, தன்னுடைய திருவிளையாடலை, தன்னுடைய லீலையை காட்டிவிட்டார், தன்னுடைய பக்தையை காப்பாற்றி விட்டார். இப்பொழுது கொஞ்சம் வெட்கமாக போய்விட்டதா மாதவ சிந்தி? ஏன்னா எவ்வளவு அற்புதமான பெண்மணி நீ, எவ்வளவு சிறந்த பக்தை, எவ்வளவு ஆழ்ந்த பக்தி இருந்தால் கிருஷ்ண பரமாத்மா உன்னை காப்பாற்றுவதற்காக வரிப்புலியாக வந்து தோன்றியிருக்க வேண்டும். நான் அனுப்பிய 4 வீரர்களையும் அவர் இப்படி அடித்திருக்க வேண்டும். இது உண்மைதானே? வாளும் கையுமாக அரண்மனைக்குள்ளே 4 வீரர்கள் நுழைவதாவது, அவர்கள் பக்தியை கொள்வதாவது அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பானா பாண்டுரங்க விட்டலன்? காண்பித்து விட்டான் அல்லவா தன்னுடைய லீலையை. இதை புரிந்து கொண்டவுடன் அவன் என்ன பண்றான்? தன்னுடைய மனைவிக்கு மதிப்பளிக்கின்றான். இப்பொழுது அவனும் கிருஷ்ண பக்தனாகிவிட்டான் தன்னுடைய மனைவியினுடைய கூட்டுறவினாலே. நாம ஸ்பரிச வேதிக்கல் என்பதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த கல்லை கொண்டு எந்த இரும்பு பொருளை தொட்டாலும் அதுவும் தங்கமாக மாறிவிடுவது போல நல்லோருடைய கூட்டுறவும் சத்சங்கமும் நமக்கு நிச்சயம் பக்தியையும் அதன் மூலம் பெறக்கூடிய சன்மானத்தையும் விரைவில் நமக்கு கொடுக்கும் என்பதை அறுதிட்டு சொல்லக்கூடிய உறுதியான அற்புதமான கதை இந்த குணாபாய் என்கின்ற குணவதி பாயினுடைய அற்புதமான சரித்திரம். பக்தி செய்வது தவறு கிடையாது, அதற்காக நாம் யாரையும் நிந்திக்க கூடாது. குடும்பத்தில் இருந்தாலும் பெண்கள் கிருஷ்ணரை தியானம் செய்வதிலோ கிருஷ்ண தியானத்தில் ஈடுபடுவதிலோ எந்தவித தவறும் கிடையாது. பக்தி உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்தால் கிருஷ்ண பரமாத்மா எந்த ரூபத்திலும் எந்த வேலையிலும் நம்மை காப்பாற்ற தயாராக இருக்கின்றார் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் குணாபாய் என்கின்ற குணவதி பாயினுடைய அருமையான சரிதம். மகாபக்த விஜயத்திலே மாணிக்கம் போன்ற அருமையான நிகழ்வு இந்த கதை. நாமும் இப்படிப்பட்ட அருமையான கிருஷ்ண பக்தர்களுடைய கதைகளை கேட்போம், அவர்களுடைய நிகழ்வுகளை நாம் கொண்டாடுவோம், கிருஷ்ண பதத்தை அடைவோம். மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.